என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் அசோசியேஷன் இந்த அட்வர்டைஸிங்கை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, இது ஒரு பெய்டான ப்ரமோஷன். இந்த ஒரு ஐடியா ஆகட்டும், இல்லை ஒரு கூட்ஸ் ஆகட்டும், ஒரு சர்வீஸ் ஆகட்டும், இது ஒருத்தரால் பே பண்ணப்பட்டு ப்ரமோட் பண்ணப்படுது. அந்த மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், இல்லை அந்த ட்ரேடராக இருக்கலாம். அவங்க தான் காசு கொடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலப்படுத்துகிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு நான் பர்சனல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அட்வர்டைஸிங்கிறது ஒரு நான் பர்சனல், நான் டைரக்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்பான்சர் ஆகட்டும், அதாவது இந்த மேனுஃபேக்சர் ஆகட்டும், இல்லை ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்க அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. மூணாவது ப்ராசஸ் என்ன சொல்கிறானாக்கா, இந்த ப்ரமோட்டரோட ஐடியா, அதாவது இந்த ப்ரொடியூசர் இல்லாட்டி ப்ரமோட்டர் இல்லாட்டி இந்த ஸ்பான்சரோட ஐடியாவில் பார்த்திங்கன்னா, அந்த ப்ராடக்டில் இருக்க குவாலிட்டி ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், பேக்கிங் ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், அது எல்லாத்தோட செலவும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் கொடுக்குற மெசேஜ் இந்த ப்ராடக்ட் பற்றி, சர்வீஸ் பற்றி, இல்லை அவங்களோட ஐடியா பற்றி இருக்கும். இதுதான் அட்வர்டைஸிங்கோட டெஃபினிஷன். Next, features of advertising. By looking into the meaning and definition of advertisement, we can sum up the following features of advertising. So, advertising என்ன அப்படின்னு நம்ம எதுக்காக, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான்-பர்சன் presentation of message. இது இப்போ தான் பார்த்தோம் நம்ம. In advertising, there are no face-to-face or direct contact with the customers. It is directed to the prospective buyers in general. ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட் இந்த கம்பெனிக்காரன் டைரெக்டாக நம்மகிட்ட இது வாங்குங்க அப்படின்னு என்றைக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ இது அட்வர்டைஸிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸான டைரெக்டான விஷயம் கிடையாது. இது பையர்ஸ் விரும்பி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெய்டு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். அட்வர்டைஸிங் இஸ் த மேனுஃபேக்சர் கம்யூனிகேட்ஸ் with prospective customers through different media like newspaper, hoarding, magazine, radio, television, etc. He has to pay certain amount of for using some space or time in those media. இப்போ நம்ம பார்க்குற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும், அது பேப்பரில் ஆகட்டும், மேக்சினே ஆகட்டும், இல்லை டிவியில் ஆகட்டும், ரேடியோவில் ஆகட்டும், எதில் நீங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்காரன் காசு கொடுத்து தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸு, இப்போ நியூஸ் பேப்பராக இருந்தாக்கா அந்த இடத்துக்கு, கோலமுக்கு அவங்க காசு கட்டி ஆகணும். அதே ரேடியோ இல்லாட்டி டிவியாக இருந்தால் அந்த டைமுக்கு அவங்க காசு கட்டி ஆகணும். அது காசு கட்டினா தான் அவங்களால அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெய்டு கம்யூனிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட், ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் ஐடியா.